Hey guys, what's up and welcome back to Studio. இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா Instagram ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ரொம்ப சிம்பிளா எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம். சோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. Without wasting any more time, let's get started. ஓகே. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் லிங்க் வந்திருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்க லாகின் மட்டும் பண்ணீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கா? ஸோ அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல. தெரியுதான்னு பாருங்க. ஸோ அந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். இதில 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அப்லோட் ஃபைல்ஸ் கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். இதில லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா பிக்கர்ன்னு இருக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல. தெரியுதா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணீங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணுமோ, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணீங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ கீழயே வந்து ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் குடுக்குறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளேயே போக போக சொல்றேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இந்த ப்ராம்ப்ட்ல நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட்ட போட்டுட்டு, நீங்க இந்த சென்ட் ஐகான் இருக்குல்ல, கரெக்ட்டா இந்த இடத்துல. ஸோ இத மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமா வந்து அது எடிட் பண்ணி குடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த ஃபோட்டோ அது கீழ ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ அது கீழயே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து நம்ம எப்படி கேட்டோமோ, ஸோ அதே மாரி ஏ டூ இசட் பக்காவா வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்கு. ஜஸ்ட் இந்த இமேஜ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வந்து வந்திருக்கு. ஸோ இத வந்து எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மேல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கு சைட்ல வந்து ஒரு மாரி மறைஞ்சிருக்கும். அந்த டவுன்லோட் சிம்பிள். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டவுன்லோட் ஃபைல்ஸ்ன்னு சைஸ்ன்னு காமிக்கும். ஸோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிடும். ப்ரோ எனக்கு அது காமிக்கல ப்ரோ. வேற ஏதாவது டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவ லாங் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் இமேஜ்ன்னு இருக்கும். ஸோ நீங்க இப்படியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இன்கேஸ் உங்களுக்கு ஷோ ஆகல. ஸோ இதில மேல காட்டுதுல்ல, அந்த டவுன்லோட் ஆப்ஷன் மாரி உங்களுக்கு ஷோ ஆகலன்னா, ஸோ இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ப்ரோ எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த ப்ராம்ப்ட் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்டீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட டெலகிராம் சேனல் குரூப் வந்து இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க. ஜாயின் பண்ணீங்க. நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்க தான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராம்ப்ட் வந்து குடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்றேங்க. இதே மாரி ட்ரெண்டிங்கான, இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்ல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.